தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கன்னியாகுமரியின் கடலின் இயற்கை அழகு நிறைந்த பகுதியில் நின்று இந்த வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் விழித்திரு என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதுக்கு ஆவரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெரிந்தவர்களாய் இருக்க கடவோம். பிரியமானவர்களே, விழித்திரு என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். எபேசியர் 5:14 சொல்கிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே யோனாவை குறித்து பார்க்கும்போது, யோனா கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான் என்று சொல்லி யோனா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கடவுள் யோனாவை நினிவே பட்டணத்திற்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் என்று அனுப்பினார். ஆனால் யோனா தர்சீசுக்கு போகிற கப்பலில் பிரயாணம் செய்கிறான். கடவுள் யோனாவை நிமித்தம் கடலில் கொந்தளிப்பு உண்டாக்கினார். கப்பல் உடையும் என்று எண்ணத்தக்கதாக பெரும் காற்றும் கொந்தளிப்பு உண்டானது. கப்பலில் பிரயாணம் செய்த பிரயாணிகள் தங்கள் உயிருக்கு மன்றாடுகிறார்கள். சரக்குகளை கடலில் எரிந்தார்கள். யோனாவோ நிர்விசாரமாக தூங்குகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. பிரியமானவர்களே, சிம்சோனை குறித்து பார்க்கின்ற பொழுது, தெலீலாள் சிம்சோனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணினாள் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேலர் பெலிஸ்தரிடமிருந்து ரட்சிக்க கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த சிம்சோன். நசரேய பொருத்தனை செய்யப்பட்டவன், மதுபானத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்ள உத்தரவு பெற்றவன், மிகுந்த பலசாலி, ஒரு சிங்கத்தை கொன்றவன், ஒரு கழுதை தாடை எலும்பால் 1000 பேரை கொன்றவன் மற்றும் பல வீர செயல்களை புரிந்தவன். சிற்றின்பத்தின் மடியில் தூங்க விரும்பினான். பெலிஸ்திய பெண்ணின் அழகில் மயங்கினான். ஒரு வேசினிடத்தில் தங்கினான். தெலீலாளின் மடியில் தூங்கினான். அவன் தலைமயிரின் 7 ஜடைகள் அங்கே சிறைக்கப்பட்டது. தன் பலம் முழுவதும் இழந்தான். பெலிஸ்தியர் அவன் கண்களை பிடுங்கி விளங்கிட்டு மாவரைக்க வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஐத்துகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடை நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்திலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எலியாவை குறித்து பார்க்கும்போது, எலியா ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எலியா யெகோவா மீது பக்தி வைராக்கியமுள்ள வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3.5 வருஷம் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். மழை பெய்தது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே பார்க்கிறோம். கர்மேல் பர்வதத்தில் ஆகாப் ராஜாவோடும் 450 பகால் தீர்க்கதரிசிகளுடன் எதிர்த்து நின்று போராடி யெகோவாவே மெய்யான தெய்வம் என்று நிரூபித்தான். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் கொன்று போட்டான். இப்படிப்பட்ட தீர்க்கன் சூரேசரின் கீழ் தூங்க காரணம் என்ன? பிரியமானவர்களே, இந்த எலியாவை குறித்து பார்க்கின்ற பொழுது, அவன் அங்கே எசபேலின் பயமுறுத்தலுக்கு பயந்து ஓடி போனான். தன் கடமை தீர்ந்து விட்டது என்று எண்ணினான். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், 1 ராஜாக்கள் 19-4 வசனங்கள். சுயநீதி உடையவனான கர்த்தருக்கு நான் பக்தி வைராக்கமே இருந்தேன். இஸ்ரவேலரும் உமது உடன்படிக்கையை தள்ளி பலிபீடங்களை இடித்து தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் உயிரோடு என்னை கொல்லப்பட்ட என்றால், நாமும் கூட வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம். எதிர்ப்புகள் வரும்பொழுது பயம் உண்டாகிறது. சபைக்கு, ஊழியத்துக்கு, ஆலயத்துக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டேன், செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, மற்றவர்கள் நான் எதிலும் குறைந்தவனில்லை என்று எலியாவை போல் எண்ணி நாம் சுயநீதியாக செடியின் அடியில் தூங்குகிறோமா? பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஒருவேளை எலியாவை போல் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தூங்கு வேதம் சொல்கிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் விழித்திருப்போம். வேதம் சொல்கிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எலியா செடியில் தூங்கினான். நீங்கள் எங்கே தூங்குகிறீர்கள்? சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, பவுல் அழைத்த போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான்.
ஆண்டுடைய பணிக்கு அவனை அர்ப்பணித்தான். உன்னையும் ஆண்டுடைய பணிக்கு அர்ப்பணி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்ப ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.